ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கிரேனேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன பர்பஸ்க்காகனா வந்துட்டு அஃபென்சிவ்க்காகவும் டிஃபென்சிவ்க்காகவும் க்ரௌட் கண்ட்ரோல்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் சில கிரேனேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 2024 என்னென்ன கிரேனேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தான் ஃப்ராக்மெண்டேஷன் கிரேட். இந்த ஃப்ராக்மெண்டேஷன் கிரேட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் கிரேட், அதாவது தற்காப்புக்காக யூஸ் பண்ணுற கிரேட். இது வந்துட்டு நம்ம த்ரோ பண்ணும்போது உள்ளே இருக்கிற மெட்டல் ஃப்ராக்ரன்ஸ் ஒரு சிறிய உலோக துண்டுலாம் இருக்கும். வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பால் மாதிரி இருக்கிற ஒரு துண்டுலாம் எதிரிகளை வந்து காயப்படுத்தும், அதாவது ஷார்ப்பான ஊன்ஸ் வந்து ஏற்படுத்தும். லைக் பார்த்தீங்கன்னா மல்டி மோட் ஹேண்ட் கிரேடும் டிஆர்டிஓ ஷிவாலிக் கிரேட் மாதிரி யூஸ் ஆகும். இது செகண்டாக பார்க்க போகிறது தான் ஸ்மோக் கிரேட். இந்த ஸ்மோக் கிரேடு வந்து ஒரு டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக தான், தற்காப்புக்காக யூஸ் பண்ணுறது. நிறைய பப்ஜி பிளேயர்ஸ் தெரிஞ்சிருக்கோம் ஸ்மோக் கிரேட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அந்த கிரேடை யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர ஸ்மோக் பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்காகவும் எனிமிட்டு வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவும் யூஸ் பண்ணுற கிரேட்ஸ். அது என்னதுன்னா ஒரு க்ளவுட் ஆஃப் ஸ்மோக் வந்து எக்ஸ்ப்ளோஷன் உருவாக்கும் அந்த கிரேடு. தேர்டாக பார்க்க போகிறது தான் ஸ்டன் கிரேடு. இந்த ஸ்டன் கிரேடு வந்துட்டு இதுவும் ஒரு அஃபென்சிவ் கிரேடு தான். இது நம்மள தற்காப்புக்காக தான் யூஸ் பண்ணுறது. இது என்ன பண்ணுன்னா க்ரௌட் கண்ட்ரோலுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை எனிமீஸ் வந்து டெம்பரரியாக பிளைண்ட் ஆக்கிறதுக்கு, அதாவது கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு வந்து பார்வை தெரியாமல் இருக்கதா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப பிரைட்டான ஃப்ளாஷ் லைட்டு ப்ரொடியூஸ் பண்ணும், ரொம்ப சவுண்டாகவும் இருக்கும் இது வந்து த்ரோ பண்ணும்போது. ஃபோர்த்தாக பார்க்குறது தான் டியர் கிராஸ் கிரேடு. இந்த டியர் கிராஸ் கிரேட் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் கிரேட் தான். இதுவும் நிறைய க்ரௌடு ரொம்ப பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுன்னா இதுலேருந்து வெடிச்சு வர அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை பாதிச்சு நம்ம கண்ணில் வந்து எரிச்சலையும். அடுத்ததாக பார்க்க போகிறது தான் தெர்மோபேரிக் கிரேடும் அஃபென்சிவ் ஹேர் கிரேடும். இந்த தெர்மோபேரிக் கிரேட் பார்த்தீங்கன்னா எனிமியை டெஸ்ட்ராய் பண்ண, அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அஃபென்சிவ் ஹேண்ட் கிரேட் பார்த்தீங்கன்னா பெரிய டிவைஸ் யூஸ் பண்ணி காம்பேட்டில் அர்பன் வார்ஃபேரில் யூஸ் பண்ணுவாங்க இந்த கிரேட்ஸை. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தான் ஆன்டி டேங்க் கிரனேடு. இந்த ஆன்டி டேங்க் கிரனேட் பார்த்தீங்கன்னா டிவைஸ் மூலமாக யூஸ் பண்ணலாம். இல்லை வச்சிங்கன்னா எனிமி டேங்க்ஸ் கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்ஸ் அழிக்கிறதுக்காகவும், இல்லை ஆர்மடி வெஹிக்கிள்ஸ் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, வெப்பன்ஸ் வச்சு கொண்டு வராங்களா அந்த வெஹிக்கிள்ஸும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காகவும். இது ரொம்பவும் ஹை எக்ஸ்ப்ளசிவும் டேமேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக ஏற்படுறதுனால வந்துட்டு ரொம்ப காஷியஸாக யூஸ் பண்ணுவாங்க இந்த கிரேட்ஸை.